ஹாய் ஹலோ. ஆர்எஸ் அகர்வால் வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங் புக்ஸ்ல இருந்து டாபிக் வைஸ் சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா தொடரை முடிவு செய்தல இருக்கிற வகையில இருக்கிற எல்லா சம்ஸும் டாபிக் வைஸ் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒப்புமை திறன்ல இருக்கிற வகை எல்லாமே பார்த்துட்டோம். வகைப்பாடு 3ல இருக்கிற மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும் முதல்ல பாத்தீங்கன்னா 3ல ஏ, 3ல பி, அதே மாதிரி 3ல சி, 3ல டி எல்லாமே பார்த்துட்டோம். இன்னைக்கு 3ல இருக்கிற ஈல கொடுத்திருக்க நிறைய சம்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே பாருங்க. பயிற்சி 3ல ஈ குறிப்புகள். கீழே உள்ள ஒவ்வொரு கேள்வியிலும் 4 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 ஒரே தன்மையை கொண்டிருக்கும். வேறுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்கவும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. ஹிமாத்ரி, சிவாலிக், கண்ட்லா, இமாச்சல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னா ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா கண்ட்லா தான் டிஃப்ரெண்டா இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ட்லா பாத்தீங்கன்னா கண்ட்லாவை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா இமயமலையில இருக்கிற மலை தொடர்கள் சொல்றாங்க. கண்ட்லாங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடல் துறைமுகம். இது பாத்தீங்கன்னா ஒரு கடல் துறைமுகம். மீதி இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இமாச்சல அதாவது இமயமலையில இருக்கிற ஒரு மலை தொடர்கள் சொல்றாங்க. ஓகே, அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 2வது சம் பாருங்க. பாசிகள், லைக்கன்கள், ஃபெர்ன்கள், காக்டி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது டிஃப்ரெண்டா இருக்குன்னா ஆப்ஷன் டி, காக்டி தான் டிஃப்ரெண்டான இருக்கு. அதனால ஆப்ஷன் டி தான் கரெக்ட். எப்படின்னா காக்டியை தவிர மற்றவை பாத்தீங்கன்னா துருவ பகுதிகள்ல வளரும் அப்படிங்காங்க. இப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செடி வகைகள். காக்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா துருவ பகுதிகள்ல வளரும். துருவ பகுதிகள்ல வளர செடிகள் ஒண்ணு. மீதி எல்லாமே நார்மல் டெம்பரேச்சர்ல வளர செடிகள். ஓகேவா. 3rd சம் பாருங்க. பற்று, வைப்பு, கழித்தல், திரும்ப பெறுதல் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, பற்று தான் கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பற்ற தவிர மற்றவை எல்லாவற்றிலும் இருப்பு குறையும் சொல்லி கொடுத்திருக்காங்க. வைப்பு, கழித்தல், திரும்ப பெறுதல் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இருப்பு குறையும். பற்றுல மட்டும்தான் அவ காசை செலுத்துனதை கூட்டி எழுதுவோம். அதனால ஆப்ஷன் ஏ பற்று தான் கரெக்டான ஆன்சர். 4வது சம் பாருங்க. மூடுபனி, வெளிப்படையான கலங்களான மேகமூட்டம் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி, வெளிப்படையானதான் கரெக்டான ஆன்சர். பாருங்க, மீதி எல்லாமே பாருங்க வெளிப்படையான தவிர மீதி எல்லாமே ஒரே மாதிரியான சொற்களா இருக்கு. மூடுபனி, கலங்களான, மேகமூட்டம் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. வெளிப்படையான மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். 5வது சம் பாருங்க. நியாயம், நேர்மை, பாரபட்சம், நீதின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பாரபட்சம் தான் கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி எல்லாமே பாருங்க ஒரே மாதிரி இருக்கு. நியாயம், நேர்மை, நீதி இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சொற்கள். பாரபட்சம் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 6வது சம் பாருங்க. ஓகே, இதுல எது டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சார்க் தான் டிஃப்ரெண்டா இருக்கு. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா உலக அமைப்புகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா IMF, அதுக்கடுத்து UN, ICEF இதெல்லாம் WHO இது எல்லாமே பாத்தீங்கன்னா உலக அமைப்பு. சார்க் மட்டும் பாத்தீங்கன்னா தெற்காசிய பிராந்திய ஒத்துழைப்பு அப்படிங்காங்க. அதாவது தெற்காசியால இருக்கிற ஒரு கூட்டணி அமைப்பு. அதனால ஆப்ஷன் பி, சார்க் தான் கரெக்டான ஆன்சர். கைக்குழந்தை, குட்டி, பெண்மான், பூனைக்குட்டின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இது எதுல கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி, பெண்மான் தான் கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்மானை தவிர இது எல்லாம் அனைத்தும் பாத்தீங்கன்னா மிருகங்களோட குட்டி அப்படிங்காங்க. பாருங்க, கைக்குழந்தை, குட்டி, பூனைக்குட்டி இது எல்லாமே இளமை பெயர்கள்ல வருது. பெண்மான் இளமை பெயர்ல வரல. அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 8வது சம் பாருங்க. ஏரி, சிற்றாறு, ஓடை, ஆறுன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, ஏரி தான் கரெக்ட். எப்படின்னா ஏரியை தவிர மற்றவற்றில் நீர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடையில நீர் ஓடும், சிற்றாறுல நீர் ஓடும், ஆறுலயும் நீர் ஓடும். அதனால ஏரியில மட்டும் நீர் ஓடாது, அப்படி தேங்கி நிற்கும். அதனால ஆப்ஷன் ஏ, ஏரி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 9th சம் பாருங்க.
தாய், தாத்தா, தந்தை, மனைவின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, மனைவி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மனைவியை தவிர மற்றவர்கள் பாத்தீங்கன்னா வயசுல வந்து முதியவர்கள் இல்லைன்னா மூத்தவர்கள் வச்சுக்கலாம். பாருங்க, தாய், தந்தை, தாத்தா இது எல்லாமே வந்து ஏஜ்டு பர்சன். மனைவி இல்ல, அதனால ஆப்ஷன் டி மனைவி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 10வது சம் பாருங்க. திருடுவதில் பேரார்வம், சித்த பிரமை, திறந்த வெளி கண்டு பேரச்சம், மறத்தல் வியாதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி மறத்தல் வியாதி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மறத்தல் வியாதியை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா உளவியல் குறைபாடு அப்படிங்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உளவியல் குறைபாடு அப்படிங்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உளவியல் குறைபாடு. மறத்தல் வியாதி வந்து உளவியல் குறைபாடுல வந்து வராது. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். யூரிக் ஆக்ரீன், நாகேஷ் சர்மா, நீல் ஆம்ஸ்டாங், எட்மண்ட் ஹிலாரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி எட்மண்ட் ஹிலாரி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். எப்படின்னா இவரை தவிர இது எல்லாருமே பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர். எட்மண்ட் ஹிலாரி பாத்தீங்கன்னா மலை ஏறுபவர். இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை ஏறுபவர். இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள். அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே பாருங்க, 12வது சம். நிம்மன்ஸ், எமண்டோ, நெல்சன், மான்கோமேரின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி மான்கோமேரி அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஏன்னா பாத்தீங்கன்னா இது எல்லாருமே பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்மிரல், அதாவது கடற்படை தளபதி. அப்ப மான்கோமேரி யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீல்டு மார்ஷல் சொல்றாங்க, அதாவது தரைப்படை தளபதின்னு சொல்றாங்க. இப்ப இந்த நிம்மன்சன் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அமெரிக்காவோட அட்மிரல் சொல்றாங்க. அமெரிக்காவோட கடற்படை தளபதி. அதே மாதிரி எமண்டோ அப்படிங்கிறது வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஜப்பான் இருக்கு இல்லையா, ஜப்பானோட கடற்படை தளபதி. அதே மாதிரி நெல்சன் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்கு இல்லையா, பிரிட்டிஷோட கடற்படை தளபதி அட்மிரல். அப்ப மான்கோமேரி வந்து தரைப்படை தளபதி. இது எந்த ஊர், அதாவது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்ல. இவங்களும் வந்து பிரிட்டிஷ் தரைப்படை தளபதி அப்படிங்காங்க. இப்ப கடற்படை தளபதிக்கு இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா அட்மிரல் சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி தரைப்படை தளபதிக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபீல்டு மார்ஷல் சொல்றாங்க, அதாவது ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிற பேர்ல வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, அத இப்ப வந்து எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி மான்கோமேரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 13வது சம் பார்க்கலாம். வி கிரி, ஜெனரல் சிவா, ஜெனரல் யஷத், லால் பகதூர் சாஸ்திரி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கறதான் வந்து கரெக்ட். எப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரிய தவிர மீதி அனைவரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு நாட்டோட குடியரசுத் தலைவர்னு சொல்றாங்க. லால் பகதூர் சாஸ்திரி பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரதம மந்திரி. ஓகேவா? வி கிரி, ஜெனரல் யஷப், ஜெனரல் சிவா இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற நாட்டோட குடியரசுத் தலைவரா இருந்தவங்க. இப்ப லால் பகதூர் சாஸ்திரி பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிரதம மந்திரியா இருந்தாரு. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது சம் பாருங்க. மின்சாரம், தொலைபேசி, தந்தி, தபால் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ மின்சாரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மின்சாரம் தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா தொடர்பு வழிமுறைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கம்யூனிகேட் பண்றதுக்கு தந்தி, தொலைபேசி, தபால்னா ஒருத்தவங்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து தகவல் வந்து பரிமாற முடியும். மின்சாரத்துல வந்து அப்படி முடியாது. அதனால ஆப்ஷன் ஏ மின்சாரம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15வது சம் பாருங்க. மெத்தை, தலையணை, படுக்கை விரிப்பு, திரை சிலைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க.
இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி திரைசீலை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இந்த திரைசீலை தவிர மற்ற அனைத்தும் படுக்கை விரிப்பு வகைகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மெத்தை, படுக்கை விரிப்பு, தலையணை இதெல்லாம் நம்ம வந்து படுக்கிறதுக்கு விரிக்கிற ஒரு வகைகள். திரைசீலை வந்து அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் டி திரைசீலை தான் வந்து கரெக்டான ஆன்சர். 16வது சம் பாருங்க. சுழல், திசை மாற்றி, சக்கரங்கள், பிரேக் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இது எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ சுழல் தான் வந்து கரெக்ட். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சுழலை தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா காரோட பாகங்கள் சொல்றாங்க. சக்கரங்கள், திசை மாற்றி, பிரேக் இதெல்லாம் கார்ல இருக்கிற ஒரு வகைகள். பட் சுழல் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ சுழல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 17வது சம் பாருங்க. திருவிழா, கொண்டாட்டம், நிகழ்ச்சி, இறுதி சடங்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி இறுதி சடங்கு தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னா இறுதி சடங்கை தவிர மற்றவை பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை வந்து குறிக்கிறது. திருவிழா, நிகழ்ச்சி, கொண்டாட்டம் பாத்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை குறிக்கும். இறுதி சடங்கு கிடையாது. அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 18வது சம் பாருங்க. ஸ்கூப், கார்னர், பங்கர், புள்ளி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி பங்கர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இந்த பங்கரை தவிர மற்ற அனைத்தும் வந்து பாத்தீங்கன்னா ஹாக்கியுடன் தொடர்புடையதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பங்கர் பாத்தீங்கன்னா பங்கரை தவிர மீதி எல்லாம் ஹாக்கியோட தொடர்புடையதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா. 19வது சம் பாருங்க. செவ்வகம், சதுரம், முக்கோணம், நாற்கரம் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி முக்கோணம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா செவ்வகத்துக்கு பாத்தீங்கன்னா 4 கோடுகள் வந்து வரைவோம். சதுரத்துக்கும் 4 கோடுகள், நாற்கரத்துக்கும் பாத்தீங்கன்னா 4 கோடுகள் தான் வந்து வரைவோம். அதுல முக்கோணத்துக்கு மட்டும் 3 நேர்கோடுகள் வரும். அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 20வது சம் பாருங்க. மாயை, மருட்சி, அடையாளம், பிரம்மைன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி தான் வந்து அடையாளம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா அடையாளம் தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா ஒத்த சொற்கள் சொல்றாங்க. மாயை, மருட்சி, பிரம்மை இதெல்லாமே வந்து ஒத்த சொற்கள். ஆப்ஷன் சி அடையாளம் தான் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. 21வது சம் பாருங்க. சுங்க வரி, சேவை வரி, வருமான வரி, விற்பனை வரின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி விற்பனை வரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா விற்பனை வரியை தவிர மற்ற வரிகள் பாத்தீங்கன்னா மத்திய அரசால் வசூலிக்கப்படுபவை. சுங்க வரி, வருமான வரி, அதே மாதிரி சேவை வரி பாத்தீங்கன்னா மத்திய அரசால் வந்து விதிக்கப்படுது. விற்பனை வரி மட்டும் பாத்தீங்கன்னா அது வந்து மாநில அரசால் வந்து விதிக்கப்படுகிறது. அதனால ஆப்ஷன் டி விற்பனை வரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 22வது சம் பாருங்க. தெப்பம், தேர், சக்கரம் இல்லாத வண்டி, வண்டின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ தெப்பம் தான் வந்து கரெக்ட். எப்படின்னா தெப்பம் தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா விலங்குகளால ஓட்டப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பாருங்க, தேர், சக்கரம் இல்லாத வண்டி, வண்டி இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்து ஓட்டும் அப்படின்னு இருக்காங்க. தெப்பம் தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா விலங்குகளால வந்து ஓட்டப்படும். ஓகே. 23வது சம் பாருங்க. தேவதை, ஸ்பிங்கிட்ஸ், யூனிகார்ன், டைனோசர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி டைனோசர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா டைனோசரை தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா கற்பனை உயிரினம் சொல்லி சொல்றாங்க. பாருங்க, தேவதை, யூனிகார்ன், ஃபீனிங்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபீனிங்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா கற்பனையால உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம். டைனோசர் வந்து அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் டி டைனோசர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 24வது சம் பாருங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம், எரிச்சல் அடைதல், பெரும் மகிழ்ச்சின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி எரிச்சல் அடைதல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை வெளிப்படுத்துது. பாருங்க, மகிழ்ச்சி, சந்தோஷம், பெருமகிழ்ச்சி இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துற ஒத்த சொற்கள். எரிச்சல் அடைதல் அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
25வது சம் பாருங்க. வியப்பு, மகிழ்ச்சி, ஆச்சரியம், திகைப்புன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி மகிழ்ச்சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா மற்றவை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒத்த சொற்கள்ல இருக்கு பாருங்க. வியப்பு, ஆச்சரியம், திகைப்பு இது எல்லாமே வந்து ஒத்த சொற்கள். ஆப்ஷன் பி மகிழ்ச்சி மட்டும் ஒத்த சொற்கள்ல வந்து வராது. அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே. 26வது சம் பாருங்க. பனாஜி, போபால், பூனே, சிலம் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பூனே தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி பார்த்தீங்கன்னா பூனே தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களோட தலைநகரம் சொல்லி கொடுத்திருக்காங்க. பேனர்ஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோவாவோட தலைநகரம் தான் வந்து பேனர்ஜின்னு சொல்றாங்க. கோவாவோட தலைநகரம். இப்ப போபால் பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கு இல்லையா, மத்திய பிரதேசத்தோட தலைநகரம். சில்லாங் பாத்தீங்கன்னா அது வந்து மேகாலயாவோட தலைநகரம். அப்ப பூனே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பூனே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு நகரம், புகழ் வாய்ந்த நகரம் சொல்றாங்க. மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு புகழ் வாய்ந்த நகரம். அதனால ஆப்ஷன் சி பூனே தான் வந்து கரெக்டான ஆன்சர். 27வது சம் பாருங்க. பந்து, பேய், பூகோளம், கோலம் இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி பேய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா பந்து, பூகோளம், கோலம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வட்ட வடிவமா இருக்கிற பொருட்கள். பேய் வந்து கிடையாது. அதனால ஆப்ஷன் பி பேய் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 28வது சம் பாருங்க. போட்டி, காட்சி, காட்சி முறை, தோற்றம் கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி காட்சின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க காட்சி, காட்சி முறை, தோற்றம் இது இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒத்த சொற்கள்ல வந்து இருக்குது. போட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. மேபி ஆன்சர் வந்து போட்டியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க கொடுத்திருக்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி காட்சி தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 29வது சம் பாருங்க. மகாநதி, காவேரி, நர்மதா, கிருஷ்ணான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி நர்மதா தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா நர்மதா தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடால கலக்கிற நதிகள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடால கலக்கிற நதிகள். அப்ப நர்மதா மட்டும் பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல வந்து கலக்கும். சோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, 30வது சம் பாருங்க. நட்பு, இணைப்பு, நெருக்கம், பகைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி பகை தான் வந்து கரெக்ட். ஏன்னா பாருங்க பகையை தவிர மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா ஒத்த சொற்கள். நட்பு, நெருக்கம், இணைப்பு இதெல்லாம் ஒத்த சொற்கள். சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 31வது சம் பாருங்க. கிரிக்கெட், ஹாக்கி, பில்லியர்ட்ஸ், ஃபென்சிங் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பில்லியர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பில்லியர்ட்ஸ் அப்படிங்கறத தவிர மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிப்புற விளையாட்டுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வெளிப்புற விளையாட்டு, அதாவது வெளியே வச்சு விளையாடுற விளையாட்டு. இப்ப பென்சிங் பாத்தீங்கன்னா வாள்வீச்சு. இது வந்து ஒரு வாள்வீச்சுல விளையாடுற ஒரு விளையாட்டு. கிரிக்கெட் தெரியும், ஹாக்கி தெரியும். இதுல இன்னொரு ஆப்ஷனும் வர வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷன் டியும் வந்து வரதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா கிரிக்கெட், ஹாக்கி, பில்லியன்ஸ் இது எல்லாமே வந்து பந்து வச்சு விளையாடுற விளையாட்டு. பந்துகள் வச்சு விளையாடுற விளையாட்டு. ஆப்ஷன் டில இருக்கிற பென்சிங் பாத்தீங்கன்னா வால் வச்சு விளையாடுற விளையாட்டு. அதனால ஆப்ஷன் டியும் வந்து வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இப்ப இந்த பில்லியர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கேரம் போர்டு விளையாடுறோம்ல, அதே மாதிரி ஒரு பெரிய டேபிள வச்சு நிறைய பால்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய குச்சியை வச்சு வந்து இடிச்சு விளையாடுவாங்க தெரியுமா, அந்த ஓட்டையில் தள்ளி விடுறது. அந்த விளையாட்டு பேரு தான் வந்து பில்லியர்ட்ஸ் சொல்லி சொல்றாங்க. சோ கிரிக்கெட்டும் பால் வச்சு விளையாடுறது, ஹாக்கியும் பால் வச்சு விளையாடுறது தான். இப்ப பில்லியர்ட்ஸும் பால் வச்சு விளையாடுறது தான். சோ வந்து ஆப்ஷன் டியும் வர சான்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சியும் வந்து கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது வந்து ஆப்ஷன் சி. ஏன்னா வந்து இது வந்து வெளிப்புற விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. சரி, ஓகே, 32வது சம் பார்ப்போம்.
பாருங்க, மூலிகை, பூ, மரம், புதர்ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி, பூ தான் வந்து கரெக்ட். எப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா, பூவை தவிர மற்ற அனைத்தும் செடிகளின் வகைகள்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இது செடிகளோட வகைகள். மூலிகை, மரம், புதல் எல்லாம் வந்து ஒரு செடியில இருந்து ஸ்டார்ட் ஆகி மீதி எல்லாம் வருது. பூ அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் பி, பூ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாருங்க, 33வது சம். நிகர், சூயஸ், மிசிசிபி, கொலராடோ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி, சூயஸ் அப்படிங்கறதா வந்து கரெக்ட். எப்படின்னா, சூயஸ் தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா ஆறுகள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆறுகள் சொல்லி சொல்றாங்க. அப்ப சூயஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு கால்வாய். அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 34வது சம் பாருங்க. டல்ஹவுசி பிரபு, மவுண்ட் பேட்டன் பிரபு, லிலின்த்கோ பிரபு, டென்னிசன் பிரபு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் டி, டென்னிசன் பிரபு தான் வந்து கரெக்ட். ஏன்னா இந்த டென்னிசன் பிரபுவை தவிர மற்ற அனைவரும் பாத்தீங்கன்னா இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் இல்லைன்னா வைஸ்ராயா வந்து இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் வைஸ்ராய் இல்லைன்னா கவர்னர் ஜெனரலா இருந்திருக்காங்க. அதனால ஆப்ஷன் டி, டென்னிசன் பிரபு தான் வந்து கரெக்டான ஆன்சர். 35வது சம் பாருங்க. ஏணி, படிக்கட்டு, பாலம், நகரும் படிக்கட்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி, பாலம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, பாலத்தை தவிர ஏணி, படிக்கட்டு, நகரும் படிக்கட்டு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏறி இறங்குறதுக்கு வந்து உதவுறது. அதனால பாலம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 36வது சம் பாருங்க. கரப்பான் பூச்சி, வட்டப்புழு, அமீபியா, தவளைன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி, அமீபியா தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, அமீபா பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரி. நம்மளுக்கு வந்து சயின்ஸ்ல பார்த்திருப்போம். இது பாத்தீங்கன்னா ஒரு செல் உயிரி. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா பல செல் உயிரிகள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பல செல் உயிரி. அதனால ஆப்ஷன் சி, அமீபா தான் வந்து கரெக்டான ஆன்சர். 37வது சம் பாருங்க. குகை, கூரை, துளை, கூடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி, கூரை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா, கூரையை தவிர மற்றவை பாத்தீங்கன்னா விலங்குகள் வாழ்ற உயிரினம். அதாவது விலங்குகள் வாழ்ற ஒரு உறைவிடம், அதாவது தங்குற இடம் சொல்றாங்க. குகை, துளை, கூடு இது எல்லாமே வந்து விலங்குகள் தங்குற இடம். கூரை அப்படி கிடையாது. அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 38வது சம் பாருங்க. ரோம்டிலா, லாசா, நதுலா, சிப்கிலா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, லாசா தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா லாசாவை தவிர மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இமயமலை தொடர்கள் இருக்கிற ஒரு ஒரு பாதைகள் அப்படிங்காங்க. ரோம்டிலா, நாதுலா, சிப்கிலா இதெல்லாம் வந்து இமயமலையில இருக்கிற ஒரு பாதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப லாசா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து திபெத்தின் வந்து தலைநகரம் சொல்லி சொல்றாங்க. திபெத்தோட தலைநகரம். திபெத் தலைநகரம். அப்ப மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா இமயமலை தொடர்ல இருக்கிற பாதைகள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். சுவாசம், நீந்துதல், ஆடுதல், விளையாடுதல் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ, சுவாசம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன்னா சுவாசத்தை தவிர மிச்ச அனைத்தும் பாத்தீங்கன்னா தன்னார்வ செயல்கள் சொல்றாங்க. நம்மளா விருப்பப்பட்டு செய்யறது. பாருங்க, நீந்துதல், ஆடுதல், விளையாடுதல் இதெல்லாம் நம்மளா விருப்பப்பட்டு ஒரு செயலை வந்து செய்யறது. சுவாசம் அப்படி இல்லை. அது வந்து இயல்பாவே வந்து நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். பச்சை, ரோஜா நிறம், கருநீலம், ஊதான்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க, இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ரோஜா நிறம் தான் வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோஜா நிறத்தை தவிர மற்றவை பாத்தீங்கன்னா வண்ண பட்டியல்ல இருக்கிற நிறங்கள் இருக்கு இல்லையா, அந்த 7 நிறங்கள் அதுல வந்து இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா ரோஜா நிறம். அப்ப அதுல வந்து நம்மளுக்கு ரெயின்போ கலர் சொல்லுவோம் இல்லையா, 7 கலர். அதுல பாருங்க நம்மளுக்கு என்னென்ன கலர் இருக்கும். நம்மளுக்கு ஊதா, அப்புறம் பாத்தீங்கன்னா கருநீலம், இண்டிகோன்னு சொல்லுவோம்ல கருநீலம், அப்புறம் பாத்தீங்கன்னா வேற என்ன, நீலம், அப்புறம் பச்சை, 5வது பாத்தீங்கன்னா மஞ்சள், இளஞ்சிவப்பு,
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு. இப்ப இதெல்லாம் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து இல்லாதனால ரோஜா நிறம் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 41வது சம் பாருங்க. இயற்பியல், வேதியியல், விலங்கியல், புவியியல் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி புவியியல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புவியியலை தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா அறிவியலோட ஒரு பகுதி அப்படிங்காங்க. அறிவியலை பாத்தீங்கன்னா இயற்பியல், விலங்கியல், வேதியியல் இருக்கும். புவியியல் பாத்தீங்கன்னா சமூக அறிவியல் தான் இருக்கும். அதனால ஆப்ஷன் டி புவியியல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். 42வது சம் பாருங்க. டைட்டன், மெர்க்குரி, பூமி, ஜூபிட்டர்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டைட்டன் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டனை தவிர இது எல்லாமே பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல இருக்குது பாருங்க. மெர்க்குரி, ஜூபிட்டர், பூமி பாத்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற ஒரு கிரகம். டைட்டன் அப்படி கிடையாது. டைட்டன் பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல இருக்கு. ஆனா சனிக்கோள் இருக்கு இல்லையா, அதோட சனியோட நிலவு தான் பாத்தீங்கன்னா டைட்டன் சொல்றாங்க. இதெல்லாம் மீதியெல்லாம் பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல இருக்கிற ஒரு கிரகங்கள். டைட்டன் பாத்தீங்கன்னா சனி கிரகத்தோட ஒரு நிலவு. ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஆப்பிள், மாம்பழம், ஆரஞ்சுன்னு சொல்லி உருளை ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் சி உருளை தான் வந்து கரெக்ட். ஏன்னா உருளை தவிர இதெல்லாம் பாருங்க பழங்கள், பல வகையை சார்ந்தது. ஆப்பிள், மாம்பழம், ஆரஞ்சு எல்லாம் பல வகை சார்ந்தது. உருளை வந்து காய்கறி வகையில வரும். அதனால ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 44வது சம் பாருங்க. ஆச்சாரிய கிருபாலினி, சி வி ராமன், ராஜகோபாலாச்சாரியா, ராதாகிருஷ்ணன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து ஆச்சாரிய கிருபாலினி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா இவங்களை தவிர இது எல்லாருமே பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருக்காங்களாம். பாரத ரத்னா விருது வந்து வாங்கியிருக்காங்க. அப்ப கிருபாலினி வந்து வாங்கல. அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 45வது சம் பாருங்க. இதழ், புதினம், அகராதி, ஆய்வறிக்கைன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆய்வறிக்கை தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி எல்லாம் பொதுவா இருக்கிற புக்கு பாருங்க. இதழ், அகராதி, புதினம் இதெல்லாம் வந்து நார்மலா இருக்கிற புக்கு. ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆராய்ந்து பேப்பர் சப்மிட் பண்றோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 46வது சம் பாருங்க. திமிங்கலம், பாராகுடா, சுறா, ஹெர்ரிங் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திமிங்கலம் தான் வந்து கரெக்ட். எப்படின்னா திமிங்கலம் தவிர மற்ற அனைத்தும் கடல் மீன்கள். திமிங்கலம் பாத்தீங்கன்னா ஒரு பாலூட்டின்னு கொடுத்திருக்காங்க. திமிங்கலமும் கடல்ல இருக்கிற ஒரு உயிரினம் தான், கடல் மீன் தான். ஆனா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிதான் வந்து கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இதுல என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமிங்கலம் வந்து ஒரு பாலூட்டி அப்படிங்காங்க. சுறா, பாராகுடா, ஹெர்ரிங் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதனால ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். 47வது சம் பாருங்க. படை, குழு, கும்பல், வகுப்புன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கும்பல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா கும்பலை தவிர மற்ற அனைத்தும் பாத்தீங்கன்னா சீரா அமைக்கப்பட்ட குழுக்கள் அப்படிங்காங்க. ஒரே லைனா படை பாத்தீங்கன்னா ஒரே லைனா இருக்கும். குழுவும் அதே மாதிரிதான், வகுப்பும் அதே மாதிரிதான். கும்பல் அப்படி கிடையாது. இப்போ ஒரு படைன்னு எடுத்துக்கிட்டா இத்தனை பேரு, குழுன்னா இத்தனை பேர் இருக்கணும், வகுப்புல இத்தனை பேர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இது தெரியும். கும்பல்ல பாத்தீங்கன்னா எத்தனை பேர்னாலும் இருக்கலாம். அதனால ஆப்ஷன் சி கும்பல் தான் வந்து கரெக்டான ஆன்சர். லாஸ்ட் சம். ரம்பம், கோடாரி, சுத்தியல், திருகு இயக்கின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல எது கரெக்டான ஆன்சர்னா ஆப்ஷன் பி கோடாரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். எப்படின்னா கோடாரியை தவிர மீதி எல்லா பொருட்களும் பாத்தீங்கன்னா ஒரு தச்சர் வந்து பயன்படுத்துவாரு. அதனால கோடாரி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ரம்பம், சுத்தியல், திருகு இயக்கி எல்லாம் வந்து தச்சர் வந்து பயன்படுத்துவாரு. கோடாரி வந்து தச்சர் வந்து பயன்படுத்த மாட்டாரு. அதனால ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரி, ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா பிரிவு 3ல இருக்கிற வகை 1ல இருக்கிற மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடிக்கவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னையோட முடிச்சாச்சு. பாத்தீங்கன்னா அதே மாதிரி வகை 2ல இருக்கிற சம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.